பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது, எங்க வாழ்க்கையில இந்த போராட்டம் இருக்குது, எங்க வாழ்க்கையில இந்த தேவை இருக்குது, இப்படி ஏதோ ஒன்று சொல்லி புலம்பிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேச விரும்புகிறார். 149 சங்கீதம் 8 வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். நம்ம வாயில என்ன இருக்கணுமா? கர்த்தரை உயர்த்தும் துதி. தாவீது எழுதுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின நோக்கமே அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கொடான கொடி தேவதூதர்கள் துதிக்கிற அந்த துதியை காட்டிலும் தான் உருவாக்கின, தான் ரத்தம் சிந்தி மீட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனையை, துதியை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். வாயை திறந்தாலே புலம்பல், வாயை திறந்தாலே அங்கலாய்ப்பு, வாயை திறந்தாலே முறுமுறுப்பு, வாயை திறந்தாலே குற்றம் சொல்லுகிறது, புறம் பேசுகிறது. இப்படி கர்த்தரை துதிக்கும்படி அவர் கொடுத்த அந்த வாயை வேற எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ, இன்னைக்கு அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து கர்த்தரை துதிங்க. நீங்க துதிக்கும் போது உங்க வாழ்க்கை மாறும். நீங்க துதிக்கும் போது உங்க சூழ்நிலை மாறும். துதிக்கும் போது எரிகோக்கள் இடிந்து விழும், அஸ்திவாரங்கள் அகன்று போகும். துதிக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்க துதிச்சு பாருங்க. இந்த 2026 வருஷத்துல உங்க வாழ்க்கையில உங்க வாய் இனி துதிக்கிற வாயா மாறட்டும். ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையா கர்த்தர் உங்களை மாற்ற போறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? துதிச்சு பாருங்க. துதி எவ்வளவு பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்துன்றத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். ஒரு துதியின் அபிஷேகம் நிரப்புவதற்கு ஒப்பு கொடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை துதிக்கிற துதி எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் துதியின் அபிஷேகத்தால் நிரப்பும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.